அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். டிஎன்பிஎஸ்சி டெட் மற்றும் போலீஸ் தேர்வுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கண பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நாளுக்கு நாள் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் இதனுடைய பேச்சு மற்றும் புரிதல் ரொம்ப கம்மியாகிட்டே வர்றதுனால இலக்கணம் அப்படின்றது படிக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இலக்கணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் நீங்கள் தமிழ் எழுத்துக்களை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தமிழ் எழுத்துக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத, படிக்க, பேசுவதற்கு மற்றும் புரிந்து கொள்வதற்கு, கம்யூனிகேட் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும்போது பரீட்சையில் கண்டிப்பாக நல்லா குட் மார்க் வாங்கலாமா, நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கணம் என்பது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இலக்கண பகுதியை படிக்கக்கூடாது. இலக்கணத்தில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க, எந்தெந்த எழுத்துக்கள் வல்லினம், எந்தெந்த எழுத்துக்கள் மெல்லினம், எதெல்லாம் இடையினம், உயிரெழுத்துக்கள் என்றால் என்ன, மெய்யெழுத்துக்கள் என்றால் என்ன, உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன, ஆயுத எழுத்துக்கள் என்றால் என்ன, இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரித்து பாட்டாக படிச்சிங்கன்னா இலக்கண பகுதிகளில் சில வார்த்தைகள் புரிஞ்சு படிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அகரம், ககரம், நகரம் இதெல்லாம் அடிக்கடி வரும். அப்போது இலக்கண எழுத்துக்களில் தமிழ் இலக்கண பகுதியில் உள்ள தமிழ் எழுத்துக்களை புரிந்து கொள்ளாமல் இலக்கணத்தை படிக்க முடியாது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஏபிசிடி தெரியாமல் நம்ம கிராமர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த விளைவு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே புரியாது. பேசிக்கே தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இலக்கணத்தில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தமிழ் எழுத்துக்கள். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 247 எழுத்துக்கள். இந்த 247 எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்காங்காச்சா படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஆக்காங்காச்சாலேருந்து ஆரம்பித்து நான் வரைக்கும் இன்னும் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்காங்காச்சா தான். அந்த மொத்தமாக 247 எழுத்து இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போது சுருக்கமாக பாருங்கள். இப்போது 247 எழுத்துக்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றா சேர்த்துனா 247 கிடைக்கும். எப்படி பாருங்கள். உயிர் எழுத்து மொத்தம் 12 இருக்குது, ஆ முதல் அவு வரை. மெய் எழுத்து 18 இருக்குது, இக்கு முதல் இன்னு வரை. உயிர்மெய் எழுத்து மொத்தம் 216 இருக்குது, கா முதல் நா வரை. ஆயுத எழுத்து ஒன்று கண்ணு, அக்கு மட்டும்தான் ஆயுத எழுத்து. ஆயுதம் அப்படின்ற ஒரு ஷேப்பில், கேடயத்தின் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்படி பெயர் பெற்றது. ஆக மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள். 247 AK-47 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. AK-47, ஏகேனா அஜித்குமார், 47 ஓகேங்களா? அவருக்கு 47 வயசு ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. AK-47 அப்படின்றது ஒரு துப்பாக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. AK-47 வடிவில் சொல்கிற மாதிரி PK-47 ஏதோ புதிய ஒரு வெப்பன் லான்ச் பண்ணுறியாமே. ஐயோ சார், நான் சும்மா சொன்னேன். அவர் சும்மா சொல்லலாம், ஆனால் தமிழில் 247 சும்மா ஆகாது. அதனால் இதுவே முக்கியமான ஒன்று தான். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எண்ணிக்கை 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதம் 1. என்ன சார், உயிர்மெய் எழுத்து 216 எழுத்தா? இவ்வளோ எப்படி மனப்பாடம் பண்ணுறது? மனப்பாடம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலிங்கில் படித்த அதே விஷயத்தை கொஞ்சம் மெமரி பண்ணாலே போதும். ஓகேங்களா? திரும்ப ரிமைண்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே கடன்னு நம்ம விஷயத்தை ஆரம்பிச்சிடும். தமிழ் எழுத்துக்கள் 247 அப்படின்னா எடுத்தோன்னே 247 நம்ம உட்காந்து மண்டையில் கொட்டி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ எப்படி படிக்கலாம்? பிரித்து படித்தா ரொம்ப ஈஸிங்க. பிரித்து படித்தா ரொம்ப ஈஸி. எப்படி பிரிக்கலாம்? முதல்ல தமிழ் எழுத்துக்களை 2ஆக பிரித்த வேலை முடிஞ்சுது. எப்படி பிரிக்கலாம்? ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள், 2வது சார்பு எழுத்துக்கள். அவ்வளோதான். இதுதான் தமிழ் எழுத்து. இருங்க இதோட முடியல. முதல் எழுத்துக்கள் அப்படின்றது 30ன்னு சொல்லி பார்த்தோம். 30 எது சந்தை 30? உயிரெழுத்துக்கள் 12 பாருங்கள், மெய் எழுத்துக்கள் 18 ஒன்றா சேர்ந்தா 30. ஓகேங்களா? ஓகே, இப்போது முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்து 12 என்ன, மெய் எழுத்துக்கள் 18 என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதை பார்த்துடலாம். சார்பு எழுத்துக்கள் அப்படின்றது மொத்தம் 10 வகைப்படும். என்னங்க? 10 வகைப்படும். அதை ஏன் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, சார்பு எழுத்து தனித்து இயங்காது. அப்போது ஒரு எழுத்தை சார்ந்து தான் பிறக்கும். உதாரணத்துக்கு இப்போது உயிரெழுத்துக்களையும் ப்ளஸ் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து பிறப்பதால் இது சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது. அப்போ உயிரெழுத்து அப்படின்னா
இது வந்து அப்பா மாதிரி. மெய் எழுத்துனா இது அம்மா மாதிரி. 2 பேரும் சார்ந்து தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இவர்களை சார்ந்து தான் நீங்கள் வளர்ந்துட்டு இருப்பீங்க. சரிங்களா, வளர்ந்துருப்பீங்க. அப்போது தனித்து இயங்காது. ஓகேங்களா. அப்போ சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வெயிட் பண்ணுங்கள். இப்போ சரி, முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18ன்னு பார்த்துட்டோம். இந்த இடத்துல உயிர்மெய் எழுத்துக்கள்னு வருது பாருங்களேன். உயிர்மெய் எழுத்து 216 அப்படின்னு என்னங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, உயிர் எழுத்துக்கள் 12ஐயும் மெய் எழுத்துக்கள் 18ஐயும் கூட்டினா 30 வரும். ஒருவேளை ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், பெருக்கி பார்த்தா 216 வரும். எப்படி? அப்போது உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வளரக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார் முன்னாடி தான் சொன்னீங்க சார்பு எழுத்துக்கள்னு. வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். சரிங்களா. அப்போது கா முதல் நா வரை எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா. சரி, இப்போது உயிரெழுத்துக்கள்னால் என்ன, மெய் எழுத்துக்கள்னால் என்ன, ஒன் பை ஒன்றா பார்த்துலாமா? உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள். எத்தனை எழுத்துக்கள்? 12 எழுத்துக்கள். ஆனால் இது 2 வகையாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ஒன்று குறில் உயிரெழுத்துக்கள், இன்னொன்று நெடில் உயிரெழுத்துக்கள். கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கசகசன்னு இருக்கும். இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட கிளாஸுடைய வகுப்புன்றதுனால கொஞ்சம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நச்சு நச்சுன்னு இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் குறில் அப்படின்னும் நெடில் அப்படின்னும் பிரிக்கிறோம். குறில் அப்படின்றது 5 லெட்டர்ஸ் இருக்கும், நெடில் அப்படின்றது 7 லெட்டர்ஸ் இருக்கும். இந்த குறில் அப்படின்றது குறைந்து குறுகிய நேரம் ஒலிக்கக்கூடியது. நெடில் என்பது நீண்டு ஒலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறில் அப்படின்ற அந்த 5 வார்த்தைகள் எதெல்லாம் எல்லோ கலரில் நான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறனோ அதெல்லாம் குறில் எழுத்துக்கள் 5 பிரிச்சிருப்போம். ஆ, இ, உ, ஏ, ஓ. பாருங்கள், ஆ, இ, உ, ஏ, ஓ. ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தையை விட்டு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையை விட்டு ஒரு வார்த்தை, இப்படி தான் வரும். சரிங்களா. அதுக்காக அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாதீங்க, சொல்லி பாருங்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. 5 வார்த்தைகள் குறில் உயிரெழுத்துக்கள். அடுத்தது நெடில் உயிரெழுத்துக்கள் 7. எதெல்லாம் ப்ளூ கலரில் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறனோ அதெல்லாம் உயிர் நெடில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அக்கு வருமா? வராது, வரக்கூடாது. ஔ வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த 12 வார்த்தைகள். அக்கு என்பது சேர்ந்துன்னா 13 வார்த்தை ஆயிரும். அக்கு வந்து தனி, அது இல்லை, அந்த கேட்டகரியில் இல்லை. எதில்? உயிரெழுத்துக்கள் கேட்டகரியில் அக்கு வராது, வராது, வராது. ஆ முதல் ஔ வரை தான் உயிரெழுத்துக்கள். அதை 2ஆக பிரித்தோம்னா குறில் மற்றும் நெடில். குறில் 5, நெடில் 7. ஓகேங்களா. சரி, குறில் என்னங்க சார்? குறுகிய நேரம் ஒலிக்கக்கூடியது. அதாவது ஒரு மாத்திரை தனியாக ஒலிக்கும் பொழுது ஒரு மாத்திரையின் அளவு காலம் ஒலிப்பது குறில். நெடில் அப்படின்னா நீண்டு 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது நெடில். ஓகேங்களா. குறிலும் தனியாக ஒலிக்கும் பொழுது ஒரு மாத்திரை தான். நெடில் அப்படின்றது தனியாக ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை தான். அதை மறந்துடக்கூடாது. மாத்திரை என்னென்னங்க? சாப்பிட்ற அந்த டேப்லெட்டா? அப்படி கிடையாது. மாத்திரைனா கை சொடுக்கும் நேரம், ஒரு சொடுக்கு போடக்கூடிய நேரம், அல்லது கண் இமைக்கும் நேரம். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது, அதுதான் அந்த மாத்திரை அப்படின்னு சொல்லணும். மாத்திரைனா சாப்பிடக்கூடிய மாத்திரை கிடையாது, கால அளவை குறிப்பது தான் மாத்திரை. ஓகேங்களா. சரி, இப்போது பிரித்து வச்சிட்டோமா? ஆ முதல் ஔ வரை பிரிச்சாச்சு. இந்த அக்கு வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னீங்களே, உயிரெழுத்துக்குள்ளுக்குள்ளே வராதுன்னீங்களே. அக்கு எதுக்குள்ளே எடுத்துக்கிறது? ஆயுத எழுத்துன்ற கேட்டகரிக்குள்ளே எடுத்துக்கலாம். ஆயுதம் அப்படின்னா அந்த காலத்தில் போர் செய்கிறவங்க ஒரு பக்கம் கையில் வாளும் இன்னொரு பக்கம் கேடயம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கேடயத்தினுடைய ஷேப் இருக்கிறதுனால இது ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் முப்பார் புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அக்கு என்ற இந்த ஒரு வார்த்தை நல்லா பாருங்கள், எங்கிருந்து பிறக்குதுன்னா உடல் உறுப்பு பகுதியான தலைப்பகுதியில் இருந்து பிறக்கிறது. அப்போ இந்த ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மாத்திரை கால அளவு அரை மாத்திரை. என்னங்க? அரை மாத்திரை. சரிங்களா. அரை மாத்திரை தான். தனியாக ஒலிக்கும் பொழுது மட்டும்தான் அரை மாத்திரை. ஆனால் சில இடங்களில் இது கால் மாத்திரை அளவாகவும் குறைந்து ஒலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது பின்னாடி ப்ரீஃபாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போது அக்கு என்ற இந்த மாத்திரையின் அளவு 1ம் கிடையாது, 2ம் கிடையாது, 3ம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரை மாத்திரை. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் வந்து குழந்தைங்களா இருக்கும்போது
உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் போயிட்டு வந்துடும், ஊசி போட்டுருவோம். டாக்டர் என்ன பண்ணுவோம், அந்த மாத்திரை அறையாக ரெண்டாக உடச்சி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஹை டோஸாக இருக்கும். அதிகமான டோஸாக இருக்கும்போது முழுசாக சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். சரிங்களா? ரொம்ப டோஸ் அதிகமாச்சுன்னா மயக்கம் வந்துடும். அப்போ பாதி மாத்திரையை உடச்சி அம்மா வந்து நமக்கு போட்டு விட்ருப்பாங்க. அதெல்லாம் மறந்துருக்கவே மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அக்கு என்பது அரை மாத்திரை. ஓகேங்களா? சரி, இப்போது அப்படியே கோ வித் ஃப்ளோவாக ஒரு சார்பு எழுத்துக்கள் அதை பற்றியும் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். சார்பு எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள். சாரி, இப்போ பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது மெய் அப்படின்னா உடல் என்று அழைக்கப்படுகிறது. மெய்னா உடல். இந்த மெய்யெழுத்துக்கள் என்னங்க, மொத்தம் 18 இருக்குது. அதை 3ஆக பிரிக்கலாம். எப்படி? 6 6 6 3 6 18ஆக பிரிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வேறு பெயர், மெய்யெழுத்துக்கு வேறு பெயர்னு கேட்டிங்கன்னா புள்ளி எழுத்துக்கள். அப்போ என்ன சொல்ல வரணும்னு புரிஞ்சிருக்கும். புள்ளி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னது? இந்த மெய்யெழுத்து 18 சேர்ந்ததான் மெய்யெழுத்துக்கள் அல்லது புள்ளி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 6ஆக பிரிங்க. 1 2 3 4 5 6. சரிங்களா? அடுத்தது 6 வரும், அடுத்தது 6 வரும். இதை இக்கு இஞ்சு இட்டு இத்து இப்பு இரு இப்படி பிரிக்கிறத விட இப்படி சொல்லி பாருங்கள். கசட தபர ஞன நமன எரள வளல. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் நல்லா ஒப்பிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெய் எழுத்துக்கள் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேலே புள்ளி வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக கோலம் போட்டுரும். சரிங்களா? எஸ். அப்போது இக்கு இச்சு இட்டு இத்து இப்போ இரு ரெடி ஆகிடுச்சு. மொத்தம் 6. இங்கு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு 6 ரெடி ஆகிடுச்சு. இரு இல்லு இவ்வு எள்ளு இல்லு 6 ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? மொத்தம் 6 6 6 மொத்தம் 18 ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதோட நிப்பாட்டி இருக்கக்கூடாது. இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பிர் எல்லாமே இந்த முதல் 6 கேட்டகரியும் நம்ம வல்லின மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம். என்னங்க? வல்லின மெய்யெழுத்து. ரெண்டாவது, இந்த கேட்டகரி மெல்லின மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். மூணாவது, இடையின மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம். அதனால் வல்லின மெய் அப்படின்றது இந்த புள்ளி எழுத்துக்கள் அல்லது ஒற்றை எழுத்துக்கள் ஆகிய இந்த இக்கு இச்சு எட்டு இத்து இப்பு இரு இந்த 6 எழுத்துமே மார்பு பகுதியில் இருந்து பிரிக்கிறது. சொல்லி பாருங்க. இக் இச் இட் இத் அந்த வைப்ரேஷன் நெஞ்சிலேருந்து வரும். அதனால் வல்லின மெய் எழுத்துக்கள் பிறக்கும் பகுதி மார்பு பகுதி. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். அடுத்தது மெல்லின மெய் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய பகுதி மூக்கு பகுதி. பாருங்கள், இக்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இதை மூக்கு அடைச்சிக்கிட்டு சொல்லி பாருங்கள். மூக்கு நல்லா கையில் வச்சு பொத்திக்கோங்க. சொல்லி பாருங்கள். நான் சொல்லி பார்க்குறேன் பாருங்கள். ஏன்னா கண்ணுக்குட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. மாடு போட்ட கண்ணுக்குட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போது மூக்கிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் மென்மையாக பிறக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் மெல்லின மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. எங்கேருந்துங்க பிறக்குது? மூக்கிலிருந்து பிறக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது மூணாவதா லாஸ்ட் கேட்டகரி எரல வளல. அதை இரு இல்லை இவ்வில்ல இல்லை இது 6 பார்த்திங்கன்னா இடையின மெய்யெழுத்துக்கள். இடையின அப்படின்னா கழுத்துக்கு போயிடணும். கழுத்து பகுதியிலேருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை. பாருங்கள், நீங்கள் எரல வளல சொன்னாலும் சரி, இரு இல்லு இவ்வு இல்லை இப்படி சொன்னாலும் சரி, கழுத்து தான் வைப்ரேட் ஆகும். கழுத்தில் கை வச்சு பேசி பாருங்கள். எரல வளல எரல வளல இரு இல்லை எவ்வு இல்லை இல்லை கொஞ்சம் கழுத்தை டைட்டாக பிடிச்சிட்டு பேசி பாருங்கள். எரல வளல வராது. ரொம்ப பிடிச்சிடாதீங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், தமிழ் வந்து எப்படி அற்புதமாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு. அப்போ வார்த்தை பிறக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய நெளிவு சுழிவு மாறும் என்பதால் அதற்கேற்றாற் போல் பொருளும் மாறும். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த 3ஆவது இருக்கக்கூடிய கேட்டகரியில் லா எங்கே யூஸ் பண்ணணும், லா எங்கே யூஸ் பண்ணணும், ல எங்கே யூஸ் பண்ணணும், நாக்கு எப்படி மடித்து பேசணும், இதெல்லாம் சூப்பரான ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் முதல்ல இருக்குது இல்லைங்களா? முதல் 6 வல்லின மெய் எழுத்துக்கள். கசட தபர சொல்லி பார்க்கணும், மறந்துடுவீங்க. கசட தபரக. சரிங்களா? இலக்கண பகுதியில் வல்லின மிகுமா வல்லின மிகாதா, வல்லின மெய் மிகுமா மிகாதா அப்படின்ற மாதிரி நிறைய இலக்கண பகுதிகளில் கேட்டிருக்காங்க. வல்லினம்னா நான் தெரிஞ்சிருக்கணும், மிகுமா மிகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். வல்லின மெய், மெல்லின மெய், இடையின மெய் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கசட தபர ஞனன நமன எரல வளல இந்த 18மே 3 6 6ஆக பிரிச்சுக்கிட்டோம். முதல் 6 3ஆக பிரிங்க, ரெண்டாவது 6ஐயும் 3ஆக பிரிங்க, மூணாவது 6ஐயும் 3ஆக பிரிங்க. கசட முடிஞ்சிருச்சு. தபர 6 ஈஸியாக வந்துருச்சா? ஞனன நமன 3 வந்துருச்சா? எரல வளல
ரொம்ப சிம்பிள் இல்லை? எஸ். இப்போது ஏன் இதை வந்து நம்ம முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்த வல்லின மெய் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா இது வந்து வலிமையான ஓசை உடையதுனால இதை வந்து நம்ம வல்லின மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம். என்ன ஓசை? வலிமையான ஓசை. எதனால்? அந்த வார்த்தை பிறக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனால் வலிமையான ஓசையாக பிறக்கிறது. அதனால் இது வன்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். வன்தொடர் எழுத்துக்கள். ரெண்டாவது, மெல்லின மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இது மென் தொடராக இருப்பதால் மென்மையான ஓசையை உடையது. மூணாவது, இடையின மெய் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறது, வன்தொடருக்கும் மென்தொடருக்கும் இடைப்பட்ட ஒரு ஓசையை கொடுப்பதனால் இது இடைப்பட்ட ஒரு ஓசையை உடையது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இடைப்பட்ட ஓசையை உடையது. எதுக்கும் வலிமையான ஓசைக்கும் மென்மையான ஓசைக்கும் இடைப்பட்ட ஓசையில் ஒலிப்பதால் இது என்னங்க, இடை மெய் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம். ஓகேங்களா? சரி, அப்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா? வார்த்தை உச்சரிப்பு, சொல்லக்கூடிய விதம், அந்த எத்தனை கேட்டகரியாக பிரிக்கிறோம், எதனால் அப்படி பிரிக்கிறோம், வார்த்தைகள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? சரி, இதில் பாருங்களேன், இந்த 18 மெய் எழுத்துக்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புள்ளி எழுத்துக்கள் என்று அல்லது ஒற்றை எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. என்னங்க? புள்ளி எழுத்துக்கள் அல்லது ஒற்றை எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மெய் எழுத்துக்கள் 18ஐயும் பொறுத்த வரைக்கும் இதில் குறிலோ நெடிலோ எதுவுமே கிடையாது. எப்படிங்க? குறிலும் கிடையாது, நெடிலும் கிடையாது. உதாரணத்துக்கு க கா, இது குறில், இது நெடில். ங ஙா, இது குறில், இது நெடில். ஆனால் இக்கு பாருங்கள், இக்கில் சின்ன இக்கு, இது பெரிய இக்கு. அப்போ ஏதாவது சொல்கிறோமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு இக்குனா ஒரு இக்கு தான், ஒரு இத்துனா ஒரு இத்து தான், ஒரு இப்புனா ஒரு இப்பு தான். அதில் சின்ன இப்பு பெரிய இப்பு எதுவுமே கிடையாது. அதனால் குறிலும் கிடையாது, நெடிலும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மெய்யெழுத்துக்களுக்கு மற்ற பெயர்கள் என்ன? மெய்யெழுத்துக்களுக்கு குறில் நெடில் உண்டா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? சொல்ல போனால் சம்டைம் போகிற போகில் இதே கூட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்னு சொல்லிட்டேன். உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்து சார்பு எழுத்து. அது மொத்தம் 10 வகைப்படும் என்று பார்த்தோம். ஓகே, இப்போ அந்த சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் அந்த சார்பு எழுத்துக்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு வகுப்பே தேவைப்படும். ஓகே, இப்போது உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். மொத்தம் 10 கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 10 இருக்குது. இதை மனப்பாடம் பண்ணுங்களா? கண்டிப்பாக மனப்பாடமாவது பண்ணிடுங்க. ஏன்னா உயிர்மை அப்படின்றது இதுக்குள்ளே உயிர்மைனா என்ன, ஆயுதம்னா என்ன, உயிர் அளபடைனா என்ன, ஒற்றை அளபடைனா என்ன, குற்றியலுகரம்னா என்ன, குற்றி அலிகரம்னா என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக அவங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சரிங்களா? அப்போது உயிர் மெய் அப்படின்னா என்ன? அந்த 216 எழுத்துக்களும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? உயிர் மெய்ன்னு சொல்கிறோம். ஆயுதம், அக்கு, அதை பற்றின ஒரு சிறப்பு கேட்டகரி. அக்குடைய சிறப்பு அம்சம் என்ன, அக்கு எங்கே தோன்றக்கூடியது, அதனுடைய அளபடை எப்படி இருக்கும், அதனுடைய மாத்திரை கால அளவு எவ்வளவு. அப்புறம் உயிரளப்படை, எழுத்துக்களில் ஏதாவது ஒரு பாடல் வரிகளில் சின்ன சின்ன வார்த்தைகள் 10 குறையாக இருக்கும் பொழுது ஒரு சில உயிரெழுத்துக்களில் அளபடியாக தொகுத்து வழங்குவாங்க. சரிங்களா? பாடல் அல்லது சில செய்யுள் பகுதிகளில் வந்து ஆ அப்படின்ற வார்த்தை பார்த்தோம்னா அப்படி இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஒற்றளப்படை, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குற்றியலுகரம், உகரம். சரிங்களா? உகர வரிசை, லிகரம், இகர வரிசை. சரிங்களா? தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது, குறைஞ்சு ஒலிக்கிறது. சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐகார குறுக்கம், ஐயன்ற வார்த்தை தனியாக ஒலிச்சுன்னா இதோடைய மாசே வேறு, 2 மாத்திரை. அதுவே ஐயனார், ஐயப்பன் அப்படின்னு வார்த்தையோடு சேர்ந்து ஒலிக்கும் பொழுது தன்னுடைய முதல் வார்த்தையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். ஐ நடுவிலும் தோன்றும், இறுதியிலும் தோன்றும். பாருங்கள், ஐயின் தனியாக தோன்றுச்சுன்னா 2 மாத்திரை கம்பீரமாக ஒலிக்கும். ஐ முதல் வார்த்தையில் ஒலிச்சிச்சு அப்படின்னா ஐயனார், ஐயப்பன், ஐயந்துரை. சரிங்களா? அதே மாதிரி ஐயம், இந்த மாதிரி முதல்ல வரக்கூடிய ஐக்கு அரை மாத்திரை குறைஞ்சிச்சுன்னா 1.5 மாத்திரை ஆயிரும். ஐ நடுவில் வரும். சரிங்களா? நடுவில் வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது? உதாரணத்துக்கு மடையன் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? மடையன், ஐ வந்துருச்சா?
அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரையாக இருக்கும். இறுதியில் வந்துச்சுனாலும் ஒரு மாத்திரையாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு வேறு ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க, வாழ்க்கை. என்னங்க வாழ்க்கை, ஐ வந்துருச்சா, வாழ்க்கை ஐ வந்துருச்சா, லாஸ்ட்டில் வந்தாலும் ஒரு மாத்திரை தான் வரும். தன்னுடைய ஐகார குறுக்கம் அப்படின்றது ஐ என்ற தனக்குரிய 2 மாத்திரை கால அளவிலிருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய இதை தான் நம்ம ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் பின்னாடி பார்க்க போகிறோம். அவகார குறுக்கம் இதுவும் அப்படி தான், மகர குறுக்கம் இதுவும் அப்படி தான், ஆயுத குறுக்கம் இதுவும் அப்படி தான். ஓகேங்களா, இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று. சரி, அடுத்து பாருங்கள். முன்ன சொல்லியிருப்பேன், உயிரெழுத்துக்கள் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று உயிர்குறில், இன்னொன்று உயிர் நெடில். இதை நீங்கள் தனியாகவே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம முன்ன பார்க்கும் பொழுது அது நிறைய கதைன்னு எழுதி வச்சுருந்துருப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா. உதாரணத்துக்கு உயிர்குறில் 5. ஓகேங்களா, குறில்னா குறுகி ஒலிக்கக்கூடியது, நெடில் அப்படின்னா நெடுமையாக ஒலிக்கக்கூடியது, நீண்டு ஒலிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ குறில் உயிர்குறில் பொறுத்த வரைக்கும் மாத்திரை 1 மாத்திரை, உயிர் நெடில் பொறுத்த வரைக்கும் மாத்திரை 2 மாத்திரை. சரிங்களா, ரைட். இப்போது அந்த 5ம் பார்த்திங்கன்னா ஆ எழுதிக்கோங்க. ஆக்கு அடுத்து கீழே பாருங்க, உயிர் நெடிலுக்கு அப்படியே வந்துடுங்க. ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ எங்கே இருக்குது தனியாக, இது இங்கே இருக்குது. ஐயும் அவும் தனி கேட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து துணை எழுத்துக்கள் கிடையாது. அதாவது ஐ ஐ ஔ ஔ அந்த மாதிரியும் கிடையாது. சரிங்களா, ஐ கேட்டகரி வர எல்லாமே 2 எழுத்துக்கள் தான். அது ஐயா இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, மையாக இருந்தாலும் சரி, தையாக இருந்தாலும் சரி, எல்லாமே 2 வார்த்தை தான். ஓகேங்களா, அடுத்தது ஓ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓ ஔ. சரிங்களா, அப்போது அ ஆ இ இ இப்படி கேட்டகரியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆ சொல்லி பாருங்கள். ஆ முதல் இ உ ஏ ஓ வரைக்கும் சொல்லி பாருங்கள். ஒரு மாத்திரை. மாத்திரை என்றால் ஒலிக்கக்கூடிய கால அளவு. என்னங்க, ஒரு ஒரு உச்சரிப்பை யூஸ் பண்ணும் பொழுது அது ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் மாத்திரை என்று அழைக்கின்றோம். அப்போ ஆ சொல்லும் பொழுது 1 மாத்திரையாகவும், ஆ சொல்லும் பொழுது 2 மாத்திரையாகவும். சொடுக்கு போடுறது உங்களுக்கு டைம் ஆகும். சும்மா சாதாரணமாக போடுங்க, வேகமாக டப்பட்டமும் போடக்கூடாது, மெதுவாகவும் இப்படி இப்படின்னு போடக்கூடாது. சாதாரணமாக சொடுக்கு போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லி பாருங்களேன். 2 மாத்திரை ஆ, அவ்வளோதான். அப்போது மாத்திரை என்பது ஒரு எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவை குறிக்கும். இது அந்த வார்த்தையில் மாத்திரைன்னு சொன்னாங்க. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னதுங்க, அனாக்சின் மாத்திரை, நோவாலஜின் மாத்திரை. என்னங்க, இந்த மாதிரியான மாத்திரைன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மெடிசன் தான் ஞாபகம் வரும். அப்போ மாத்திரை என்பது தமிழ் இலக்கணத்தின்படி எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு. ஓகேங்களா, இதை மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போது உயிர் எழுத்துக்களில் எப்படி குறியில் இருந்துச்சோ, உயிர் எழுத்துக்கள் எப்படி நெடில் இருந்துச்சோ, அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் குறியில் நெடில் இருக்குது. சரிங்களா, ஓகே. அதுக்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாங்களா, இந்த டேபிள் நல்லா பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, சின்ன வயசில் நம்ம படித்த அதே ஆக்காங்கச்சா தான். ஓகேங்களா, சரி பாருங்கள். சரி, இது வேண்டாம் விடுங்க, நான் வேறு ஒரு டேபிள் வச்சுருக்கேன், அதை கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் ஆக்காங்கச்சா இருக்குது இல்லைங்களா, அதே விஷயந்தான். இந்த ஆக்காங்கச்சா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலிங்கில் படித்த நல்ல விஷயத்தை நல்லா அப்படியே மெமரைஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பாருங்கள். முதல்ல உயிர் எழுத்துக்கள்னால் என்ன, உயிர் பாருங்கள், ஆ ஆ இ ஈ உ ஓ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அக்கு வராது, வரக்கூடாது. ஓகேங்களா, சரி. இது எல்லாமே முதல்ல இப்படி போகுது பார்த்தீங்களா, லெஃப்ட் டு ரைட் போகுது பார்த்தீங்களா, டாப் ஆஃப் த மேலே. அப்போ இது எல்லாமே என்னங்க, உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள். சரி, அப்போ மெய் எழுத்துக்கள்னால் பாருங்கள், இந்த இடத்துல வரும். அதாவது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இப்பு, சரி, இன்னு, இப்பு, இம்மு, இரு, இந்த மாதிரி எண்ணு வரைக்கும் வரும். அப்போ இந்த பார்த்திங்கன்னா 18 வார்த்தைகள் இருக்கும். 18 வார்த்தைகள் இருக்கும். அப்போது உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 கூட்டினா நமக்கு வந்து 30 வார்த்தைகள் கிடச்சிருச்சு. இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்னால் பாருங்கள், இந்த உயிரெழுத்துக்களுக்கும் மெய் எழுத்துக்கும் நடுவில் அடங்குது இல்லையா இந்த வார்த்தைகள் எல்லாமே. பாருங்கள், கா, ங, சா, ஞ, ட,
நா த ந ப ம ய ர ல வ ல ல ந. ஓகேங்களா, இது வரைக்கும். இதுவே இந்த ஆர்டரில் போனீங்கன்னா கக்கா, கிக்கி, குக்கு, கே கை கவு கவு கே இந்த மாதிரி வரும். அப்போது இதுலேருந்து ஆரம்பித்து ஹோல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேருந்து ஆரம்பித்து, சரிங்களா, இந்த நவ் வரைக்கும், சரிங்களா, முன்னாடி இன்னும் நான் வரைக்கும் சொல்லியிருப்பேன், சாரி நவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 216 எழுத்துக்கள் வந்துடுங்க. ஓகேங்களா, சரி, இதுதான் விஷயம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த கான்ற வார்த்தை எப்படி உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த காவும் சரி, காவும் சரி, கீயும் சரி, இந்த பாக்ஸ்குள்ளே எல்லாமே உயிர் மெய் எழுத்துக்கள் தான். அப்போது இது எல்லாமே ஏதோ ஒரு எழுத்தை தான் சார்ந்து வருகிறது. பாருங்கள், கா என்ற வார்த்தை எப்படி உருவாயிருக்குன்னா, நல்லா பாருங்கள், அதுக்கு கா அப்படின்றதுக்கு இக்கு அப்படின்ற மெய் எழுத்தும் ப்ளஸ் ஆ என்ற உயிரெழுத்தும் தேவை. ஆ போட்டாச்சா? சொல்லி பாருங்கள், இக்கா, இக்கு கூட்டல் ஆ, கா உருவாயிடுச்சா? அதனால தான் அப்போது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்துக்கள் பிரிக்கிறது. ஆனால் நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணியிருப்போம்? ஃபஸ்ட் இக்கு தானே போட்டோம், அதுக்கப்புறம் தானே உயிரெழுத்து போட்டோம். அப்போது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் மெய் உயிர் தானே சொல்லணும். ஏன் உயிர் மெய் சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கா என்ற வார்த்தை இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேரும் பொழுது நமக்கு க அப்படின்ற உயிர்மெய் எழுத்துக்கள் பிரிக்கிறது, உயிர்மெய் எழுத்து பிரிக்கிறது. ஆனால் இக்கும் கூட்டல் ஆன்ற கேட்டகரியில் இக்கு வந்து முதல்ல மெய் எழுத்து தானே, அப்புறம் தான் நான் உயிரெழுத்து. அப்போது மெய் உயிரெழுத்து தானே சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது, உயிர் மெய் எழுத்து தான் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி தாங்க காவும். கா எப்படி உருவாயிருக்கும்? இக்கு கூட்டல் ஆ கூட்டினா கா. ஓகேங்களா, பாருங்கள், உதாரணத்துக்கு டூ எப்படி உருவாயிருக்கும்? அப்படியே சின்ன வயசில் அப்படியே கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், இட்டு எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இட்டும் ஊஹும் ஒன்றா சேர்த்து பாருங்கள், ஒன்றா சேருதா? டூ. ஏ பாருங்கள், ஏ வந்து இங்கே சா வரிசையில் வரக்கூடிய சா எடுத்துக்கோங்க, இச்சை எடுத்துக்கோங்க. சாவும் இச்சு ஒன்றா சேரும் பொழுது சே. இதுவே ஏ கேட்டகரியில் சே எடுத்துருப்பாங்க, சே வருதுங்களா? அப்போது இது எல்லாமே சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுக்கு முன்னாடி சார்பு எழுத்துக்கள் பார்த்து மதுனாங்க சார் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதெல்லாம் வார்த்தையால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லையோ பாடல்கள்லையோ செயல்கள்லையோ ஒரு சில எழுத்துக்கள் சார்ந்து வரும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் அல்லது சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. இப்போ இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வரிசையில் பல எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, அகர வரிசைப்படுத்துக அந்த மாதிரி. அப்போ அந்த வரிசைக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? பாருங்கள், சரி, முதல்ல இருக்க பாருங்கள், ஆ ஆ இ இ உ உ இ இ ஐ ஓ ஓ ஔ. இதுக்கு பேர் அகர வரிசை. ஆள் ஆரம்பித்தா அகர வரிசை. கால ஆரம்பிக்குதா, அதுக்கு பேர் ககர வரிசை. என்னங்க? ககர வரிசை. ஞான ஆரம்பிக்குதா, ஞங்கர வரிசை. சால ஆரம்பித்தா சகர வரிசை. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இது ககர வரிசை, இது ஞகர வரிசை, இது சகர வரிசை, ஞன வரிசை, டகர வரிசை, நகர வரிசை, தகர வரிசை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இலக்கண பகுதிகளில் தகரம் வரும்போது, நகரம் வரும்போது, நகரம்னா நம்ம நினைக்கிற சேலம் நகரம், சென்னை நகரம், அப்படி இல்லை. நகர வரிசை, பகர வரிசை, மகர வரிசை, இப்படி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. என்னங்க, போய்கிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த வரிசையை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யகர வரிசை, ரகர வரிசை, லகர வரிசை. அப்போது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக ஒரு வார்த்தை. அம்மா, அப்பா, ஆடு, ஆமை, சரிங்களா, ஆடுதுறை, சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வரிசை உங்களுக்கு வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரை தெரிஞ்சிருக்கா இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கேட்பாங்க. அப்போது இந்த டகர வரிசை, நகர வரிசை, எல்லா வரிசைகளும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வகுப்பில் நம்ம வந்து இலக்கண உச்சரிப்பு, அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?
அதை முடிச்சதுக்கப்புறமா சார்பு எழுத்துக்கள்னால் என்ன, உயிர், உயிர்மெய், ஆயுதம், இந்த மாதிரிலாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய ஒரு வார்த்தையை எப்படி நம்ம உச்சரிக்கணும்னு கற்றுக்கிட்டாலே போதும், இலக்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்